தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள எட்டயபுரத்தில் இந்தியா முழுவதும் உள்ள ஓட்டுநர் மற்றும் லாரியின் உரிமையாளர்களுக்கென வாகன் சேவை என்ற செயலி அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த செயலியானது வாகன விபத்து காப்பீடு, வாகனம் பழுதாகி நின்றால் சரி செய்ய மெக்கானிக்கை அழைப்பது என பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது. ஆதார் கார்டு மூலமாக 10 லட்சம் முதல் 15 லட்சம் வரையிலான காப்பீடு எளிதாக பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. செயலி துவக்க விழாவானது தனியார் திருமண மண்டபம் ஒன்றில் நடைபெற்ற நிலையில் 1000க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மகாமக குளக்கரையில் பொதுமக்கள் மத்தியில் பாலாஜி என்ற இளைஞர் ஸ்கூட்டரில் சாகசம் செய்தார். இதுகுறித்து தொலைக்காட்சியில் செய்தி வெளியான நிலையில் சம்பந்தப்பட்ட இளைஞரை போலீசார் தேடத் துவங்கினர். வீலிங் செய்த வாகனம் மட்டுமே சிக்கிய நிலையில் இளைஞர் தலைமறைவாக சிக்காமல் இருந்தார். இந்நிலையில் திருநாகேஸ்வரத்தில் உள்ள அவரது வீட்டில் இருந்து இளைஞரை போலீசார் பிடித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூரில் இருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அடர்ந்த காட்டின் நடுவே வனக்காட்டு காளியம்மன் கோவில் அமைந்துள்ளது. ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் இக்கோவிலின் திருவிழா கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் இந்த ஆண்டும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தரையில் வரிசையாக படுத்திருந்த பக்தர்கள் மீது ஏறி சாமியாடி அருள்வாக்கு கூறினார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் உள்ள மூர்த்திகானத்தின்னப்பள்ளி என்ற கிராமத்தில் கருப்புசாமி கோவில் உள்ளது. கோவிலின் 4ஆம் ஆண்டு திருவிழாவினை முன்னிட்டு ஆஞ்சநேயர் கோவில் துவங்கி மேளதாளங்கள் முழங்க கருப்புசாமி கோவில் வரை ஊர்வலம் நடந்தது. இதில் கருப்புசாமி அரிவாளின் மீது நின்று பக்தர்களுக்கு அருள் வழங்கினார். இந்த திருவிழாவில் ஹோசூர் தேன்கனிக்கோட்டை அஞ்சட்டி பகுதியைச் சேர்ந்த ஏராளமான கிராம மக்கள் குடும்பத்தோடு கலந்து கொண்டு பூக்கரங்கங்கள் எடுத்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆடி சுவாதியை முன்னிட்டு வெள்ளை யானையின் வீதி உலா நடைபெற்றது. விடுமுறையை முன்னிட்டு கோவிலுக்கு வந்த பக்தர்கள் குழந்தைகளுடன் வெள்ளை யானையை கண்டு வியந்தனர். ஆடி மாதம் சுவாதி நட்சத்திர தினத்தில் 63 நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு திருக்கைலாய மலையில் சிவபெருமான் ஐராவதம் உருவத்தில் காட்சி கொடுத்தார் என்பது ஐதீகம். காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு நடத்தப்பட்ட விழாவில் சிறுமியுடன் சேர்ந்து நடிகை தீபா சங்கர் நடனமாடிய நிகழ்வு பலரது கவனத்தையும் ஈர்த்தது. காமராஜரின் 122வது பிறந்தநாள் விழா திருமுல்லை வாயிலில் உள்ள தமிழ்நாடு போலீஸ் கன்வென்ஷன் அரங்கில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற நடிகை தீபா சங்கர் மேடையில் பரதநாட்டியம் ஆடிய சிறுமியுடன் சேர்ந்து தானும் நடனமாடினார். இதனை பார்வையாளர்கள் வெகுவாக கண்டுகளித்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலையில் கடம்பன்துறை காவிரி ஆற்றில் கடத்தலுக்காக மணல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு மணலை கடத்தி விற்கும் நபர்கள் மீது காவல்துறை, வருவாய்த்துறை மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் கண்காணிப்பு குழு அமைத்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மலைப்பாதையில் சாலையின் ஓரத்தில் சுற்றித் திரிந்த ராஜநாகத்தை வனத்துறையினர் பிடித்தனர். ராஜநாகம் ஒன்று உலா வருவதாக வனத்துறைக்கு கிடைத்த தகவலின்படி மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் பர்லியார் தனியார் தோட்டத்தில் மரத்தில் இருந்த ராஜநாகத்தை வனத்துறையினர் பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விடுவித்தனர். புதுச்சேரி இயற்கை மற்றும் பாரம்பரிய உணவு நுகர்வோர் சங்கம் சார்பில் பாரம்பரிய காய், கனி, விதை உணவு திருவிழா தட்டாஞ்சாவடியில் உள்ள மார்க்கெட் கமிட்டி வளாகத்தில் நடந்தது. இதனை முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர் ஜெயக்குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் பலர் கலந்து கொண்டனர். கண்காட்சியில் சிறைச்சாலையில் விளைந்த காய்கறிகள் மற்றும் பழங்களும் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன. கர்நாடக மாநிலம் பிலிகுண்டுலு பகுதி நடு ஆற்றில் உயிரிழந்த நிலையில் யானை ஒன்று அடித்து வரப்பட்டுள்ளது. காவிரி கரையோர பகுதியில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு பெண் காட்டு யானை ஒன்று உயிரிழந்துள்ள நிலையில் அதற்கு பிரேத பரிசோதனை செய்த வனத்துறையினர் அதனை அடக்கம் செய்யாமல் விட்டுள்ளனர். இந்நிலையில் ஆற்றில் அடித்து வரப்பட்ட யானையால் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் நிரம்பியுள்ள அதனை நம்பியுள்ள மக்கள் மீண்டும் உடல் உபாதைகளுக்கு ஆளாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. கோவையில் சுதந்திர தினத்தையொட்டி தேச தலைவர்களின் வேடம் அணிந்து சிறுவர் சிறுமியர் சிலம்பம் சுழற்சி அசத்தினர்.
குறும்பபாளையம் பகுதியில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தேச தலைவர்களின் வேடமிட்டு ஒரே இடத்தில் ஒற்றை கம்பு சிலம்பம், இரட்டை கம்பு சிலம்பம் உள்ளிட்டவற்றை 78 நிமிடம் இடைவிடாமல் சுழற்றினர். இந்த சாதனை நிகழ்வை பாராட்டி சிறுவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே சரக்கு வேன் கவிழ்ந்த விபத்தில் மூதாட்டி உயிரிழந்த நிலையில் 8 பேர் படுகாயமடைந்தனர். சுந்தரம் என்பவர் தனது குடும்பத்தினர் 12 பேருடன் மினி சரக்கு வேனில் கோயிலுக்கு சென்றுள்ளார். வீரவர் கோவில் சென்று கொண்டிருந்த போது குறுக்கே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி சரக்கு வேன் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து சிக்கியது. இந்த விபத்து தொடர்பாக ஆம்பூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே இடி விழுந்து 18 ஆடுகள் உயிரிழந்தன. கயத்தார், எட்டயபுரம், வானரமுட்டி, திட்டங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. கயத்தார் பகுதியில் இடி மின்னல் தாக்கி பனிக்கர் குளத்தைச் சேர்ந்த முத்துப்பாண்டி என்பவரது 11 ஆடுகள் மற்றும் சமுத்திரபாண்டி என்பவரின் 7 ஆடுகள் பரிதாபமாக உயிரிழந்தன. மேலும் அப்பகுதியில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த துரைப்பாண்டி என்பவர் மின்னல் தாக்கி மயக்கமடைந்தார். தொடர்ந்து துரைப்பாண்டியை மீட்டு அப்பகுதி மக்கள் கயத்தார் அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். கனமழையின் காரணமாக மொத்த கொள்ளளவு 22.87 அடி கொள்ளளவு கொண்ட மிருகண்டா அணையின் நீர்மட்டம் 20 அடியை எட்டியது. இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி அணையின் 2 மதகுகளும் திறக்கப்பட்டு உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் பொதுமக்கள் பாதுகாப்புடன் இருக்க எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் ஆழ்வார் கோயிலில் ஆடி சுவாதி விழா சிறப்பாக நடைபெற்றது. ஊரின் மையத்தில் உள்ள அம்மன் கோயிலில் இருந்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட பால்குடங்களை கொண்டு கருடன் சந்நிதியில் பால் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பட்சிராஜருக்கு புதிய தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்கார ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் படவேடு ரேணுகாம்பாள் கோயில் திருவிழாவுக்கு பக்தர்கள் வருகை அதிகரித்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. 6 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் வரிசையில் அணிவகுத்து நிற்கும் நிலை ஏற்பட்டது. போக்குவரத்தை சீர் செய்ய முடியாமல் போலீசார் திணறினர். இதனால் கோயிலுக்கு செல்லும் பக்தர்களும் கோயிலில் இருந்து வீடு திரும்பும் பக்தர்களும் கடும் அவதியடைந்தனர். ராமநாதபுரம் ஆர் சேதுபதி நகரில் அமைந்துள்ள ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றத்தின் சார்பில் கலச விளக்கு வேள்வி பூஜை நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பெண்கள் செவ்வாழை அணிந்து தங்களது தலையில் கஞ்சி களையத்துடன் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக நடந்து சென்று நேர்த்தி கடனை செலுத்தினர். கேரளாவில் உள்ள கொச்சி சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகளின் உடைமைகளை சோதனை செய்த மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரிடம் விளையாட்டாக என்னுடைய பையில் வெடிகுண்டு இருக்கிறதா என கேட்டவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட மனோஜ்குமாரிடம் விசாரணை நடத்த அவரை நெடும்பாச்சேரி போலீசிடம் பாதுகாப்பு அதிகாரிகள் ஒப்படைத்தனர்.